என்னுடைய மலைகளை, என்னுடைய மலை வளத்தை, என் பூமி தாயின் மார்பை, என் தாயின் முளை மார்பில் இருந்து பால் வந்தது போல என் பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அருவி, அந்த அருவியில் இருந்து எனக்கு ஆறு நீர் சோறு வயிறு வாழ்க்கை உயிர் எல்லாம் வந்தது. அந்த மலையை நொறுக்கி கல்குவாரி எம்சாண்ட் என்று கொண்டு போகிறாயே. ஆனால் முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே இருக்கிற அந்த துணை அணை, சிற்றணை, பேபி அணையிலே இருக்கிற மரங்களை வெட்டி தூர்வாரி நீரை சேமித்துக் கொள்ள அனுமதியை தர மறுக்கிற கேரளா, மரங்களை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும், மலையை வெட்டினால் எப்படி வளர்க்க முடியும்? அந்த மலையை வெட்டி கொண்டு போக அனுமதிக்கிறது திராவிடம். எப்படி வெட்டி கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்புகிறது தமிழ் தேசியம். இதை வேடிக்கை பார்த்து நிற்கிறது இந்தியம். ஏன் வேடிக்கை பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி உங்களால் வேடிக்கை பார்த்து நிற்க முடிகிறது? எங்கள் வளங்களை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் குப்பைகளை கொண்டு வந்து எங்கள் தாயின் முகத்தில் வீசுகிறீர்களே, இதை எப்படி ஏற்பது? இந்த கேள்விகள் தான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம். என் உடன் பிறந்தார்களே, இதுதான். சுற்றி தண்ணி தர மறுக்கிறார்கள், ஆனால் நம் நிலத்தின் வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிறார்கள், கொள்ளை கொண்டு போகிறார்கள். பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் அல்லமோ, உயிர் வெல்லமோ என்று பெரும்பாவலன் பாட்டன் பாரதி பாடியது போல நாம் அழுது கொண்டு நிற்கிறதுக்கு அற்ப பதர்கள் அல்ல, உலகத்தில் தோன்றிலும் தோன்ற முடியாத ஒரு பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம். இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு எப்படி இருக்கும்? இதேதான். மீத்தேன் எடுப்பார்கள், என் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பார்கள். அதை கேட்பது இந்தியா ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லும், திராவிடம் அது தெரியாது கையெழுத்திட்டேன் என்று சொல்லும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறது தமிழ் தேசியம்.